அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்மளுடன் வாழ்ந்து நம்மளை வழிநடத்திய, நம்மளை வளர்த்த நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்களாக மாறிய பிறகு அவர்களுடைய படங்களை வைத்து வழிபடுவது நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் மிகவும் மிகவும் நல்லது. அப்படி தப்பி தவறி கூட அவங்களுடைய படங்களை தவறான ஒரு அறையில் வைத்து நம்ம வழிபட்டோம், தவறான ஒரு அறையில் வைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் அதனால் நமக்கு மிகப்பெரிய பாவம் ஏற்படும், நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய உழைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதே போல் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் அவர்களுடைய பித்ருக்களுடைய வழிகாட்டுதலும் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. எந்த ஒரு நபர் தினமும் அவர்களுடைய பித்ருக்களை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் மிக உயர்வாக இருக்கும். பெரும்பாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடிகிற அளவுக்கு ஆலோசனையும் வழிகாட்டுதலும் அவங்களுடைய பித்ருக்கள் என்றைக்கும் அவங்களுக்கு வழங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய முன்னோர்களுடைய படங்களை எந்த திசையில் வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு எந்தவித சங்கடமும் எந்தவித சாஸ்திர பிழையும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் நபர்கள் இறந்த தன்னுடைய தாய் தந்தை அல்லது தன்னுடைய முன்னோர்களுடைய படங்களை பூஜரையில் வச்சுருப்பாங்க. பூஜரையில் நம்முடைய சாஸ்திரத்தின்படி இறந்தவர்களுடைய படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி நான் வச்சு வழிபடுறேன், அதனால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படலை அப்படின்னா சரி. ஆனால் சாஸ்திரப்படி இறந்தவர்கள் படங்களை பூஜரையில் வைத்து வழிபடக்கூடாது. இதனால் சாஸ்திர ரீதியாக நம்மளுக்கு முன்னோர்களால் பாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இரண்டாவதாக நம்மளுடைய முன்னோர்களுடைய படங்களை பெட்ரூம்லையும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பெட்ரூமில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க ரொம்ப புனிதமானவர்கள், இறைவனாக கருதப்படக்கூடியவர்கள். அவர்களை பெட்ரூமில் வச்சிருப்பது அந்தளவுக்கு சரியில்லை. இது ஒரு விதமான மன ரீதியான சங்கடங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தவர்கள் படங்களை பெட்ரூம்லையும் இருக்கக்கூடாது. இறந்தவர்கள் படங்களை நீங்கள் வைக்கும்போது அவங்களுடைய பார்வை வடக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ இருக்கக்கூடாது. இந்த திசைகளை பார்த்து இறந்தவர்கள் படங்களை வைப்பதன் மூலம் இறந்தவர்களால் நமக்கு கிடைக்க வேண்டிய அருளும் ஆசையும் கிடைக்காது. குறிப்பாக பூஜரையில் நீங்கள் வச்சுருக்கீங்க, பெட்ரூமில் வச்சுருக்கீங்க, நான் சொன்ன இந்த திசையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பித்ருக்களுடைய அருளும் ஆசையும் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு நிறைவாக கிடைக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனை எதிர்கொள்ளும் போது ரொம்பவும் ஸ்மூத்தாக அதை முடிச்சிருவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நோய் வரும், ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நீண்ட நாளுக்கு நீடிக்காமல் குறுகிய காலத்திலே அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் தான். இந்த 3 இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய படங்களை வைத்து வழிபடலாம். குறிப்பாக தென் திசையை நோக்கி முன்னோர்கள் படங்களுடைய பார்வை இருக்கணும். அப்போ வடக்கு சுவற்றில் மாற்றி அந்த படங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் தென் திசையை நோக்கி இருக்க வேண்டும். தென் திசை என்பது பித்ருக்களின் உலகம் இருக்கக்கூடிய திசை, யமர் தர்மர் ஆட்சி செய்யக்கூடிய திசை. அந்த திசையை நோக்கி இருக்கும்போது அந்த திசையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அந்த திசையை நோக்கி உங்களுடைய முன்னோர்கள் படம் இருக்கும்போது பல ஆசீர்வாதங்களும் ஆலோசனைகளும் உங்கள் கனவின் மூலமாகவும் வேறொரு நபர் மூலமாகவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில நபர்கள்லாம் தன்னுடைய முன்னோர்களுக்கு தினமும் வழிபாடு செய்வாங்க. இது ரொம்பவும் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சாஸ்திர ரீதியில் முன்னோர்கள் வழிபாடு தினமும் நம்ம செய்வதன் மூலம் அவருடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் உன் தாத்தா பாட்டி அப்படின்னு காட்டும்போது நம்மளுடைய பாரம்பரியம் எந்தவித குறையும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல முறையில் கன்வே ஆகும். இதுவும் ஒரு நல்ல விதமான பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு தினமும் நீங்கள் பழமோ நெய்வேத்தியமோ வச்சு படைக்கலாம். இல்லை அந்தளவுக்கு நேரமும் கிடையாது, அந்தளவுக்கு வசதியும் கிடையாது அப்படின்னா குறைந்த அளவுனாச்சும் நீங்கள் பூ வச்சுனாச்சும் வழிபாடு செய்யலாம். ஆனால் பித்ருக்களுக்கு, உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தினமும் விளக்கேற்றினா மிகவும் சிறப்பு. ஒரு சிலர்லாம் தினமும் பித்ருக்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாச்சும் வைப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு
செயலாக சொல்லப்படுது. இந்த முறையில் நாம் பித்ருக்களுடைய வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும். என்னால் தினமெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் நான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவர்களுடைய இறந்த திதி என்று அவங்களுடைய வழிபாட்டு முறையை நான் சரியாக செய்வேன் அப்படின்னா கூட இதுவும் ஒரு நல்ல செயலாகவும் அவர்களுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைப்பதற்கான ஒரு வழியாக சொல்லப்படுது. பித்ருக்கள் அப்படின்னாலே உங்களுடைய ரத்த சொந்தம் சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு நல்லது செய்த, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்ச எந்த ஒரு நபர்கள் இருந்தாலும் அவர்களுடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட படங்களை வச்சு தான் நான் வழிபடணும், அதுதான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. இறந்தவர்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய படத்தை, அவங்க யாராக ஒன்றா இருக்கலாம், உங்கள் ரத்த சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்களுடைய படங்களை கூட நீங்கள் வச்சு வழிபடலாம். ஆனால் நான் சொன்ன இடங்களை தவிர்த்து தெற்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். உங்களுக்கு நல்லது நினைச்சவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அதே போல் அவங்க இறந்து பித்ருக்களாக மாறிய பிறகும் நீங்கள் மனதார அவங்கள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அது அமையும். நீங்கள் தினமும் சாமி கும்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாமிக்கு காட்டக்கூடிய கற்பூர ஆராத்தி, வத்தி, தீபம் இதை கூட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவியாக இருந்த எந்த ஒரு பித்ருக்களுடைய படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு நீங்கள் காட்டி வழிபாடு செய்யலாம். இதில் எந்த ஒரு சாஸ்திர தவறும் கிடையாது. ஒரு நபர் அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாகும், நம்ம முன்னேறுவதற்கும் அவர் ஆலோசனையும் உதவி செஞ்சுருக்காரோ அந்த நபரை அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதையையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுத்தோமோ அதே முக்கியத்துவத்தை அவர் இறந்த பிறகும் அவருடைய படத்துக்கு நம்ம மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கணும். இது ஒரு நல்ல விஷயமாகவும் நம்முடைய சாஸ்திரத்திலையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.